வணக்கம் தேட்ரு ஃபோர்ட். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு அப்ரிஷியேஷன் வீடியோ போட்டு. ஸோ அதுக்கான நேரம் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு போதிய நேரம் கிடைக்காதனால அப்ரிஷியேஷன் வீடியோ வந்து போட முடியலை. கடைசியாக மஞ்சுமல் பாய்ஸுக்கு போட்டிருப்போன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அம்மா வீசாவோட இணைந்து. ஸோ இந்த வீடியோவில் வீசா எங்கன்னு கேட்காதீங்க. ஸோ அவர் பெங்களூர் வரைக்கும் ஒர்க்குனால போயிருக்காரு. இன்றைக்கி எந்த படத்தோடைய அப்ரிஷியேஷன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெபியூட்டன் டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து. ஸோ அவருடைய டைரக்ஷனில் வெளியான ரப்பர் பந்து. ஸோ கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாமே அவங்களுக்கே தெரியும். அட்டகத்தி தினேஷ் நடிச்சிருக்காரு, ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காங்க, ஆக்டர்ஸ் ரசிகா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குமே தெரியும். வதந்தி அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இவங்களை யாருன்னு சொல்லிட்டு தெரியும். எஸ், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி. அப்படி பேர் சொல்லும்போதே க்யூட்டாக இருக்குல்ல. அவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நம்ம ஷான் ரோல்டன் வந்து இசையமைச்சிருக்காரு. ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா கதை எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். நான் அதுக்கு முன்னாடி இந்த காணொலியில் ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. ஸோ படம் பார்க்காதவங்க எல்லோரும் இந்த காணொலியை தவிர்த்துருங்க. அதோ கதாபாத்திரம் ஒன்று ஹரிஷ் கல்யாண், ஸோ இன்னொன்று அட்டகத்தி தினேஷ். இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ். ஸோ ஹரிஷ் கல்யாண் வந்து தன்னுடைய சொந்த டீமுக்கு ஆட முடியாமல் வெறும் கெஸ்ட் பிளேயராகவே போயிட்டுருக்காரு. அட்டகத்தி தினேஷ் வந்து தன்னுடைய சொந்த டீமுக்கு ஆடுறாரு, கெஸ்ட் பிளேயராகவும் போயிட்டுருக்காரு. ஸோ இப்படியே போயிட்டுருக்க சொல்ல ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறாரு. ஸோ கதை நகரும் போது தான் தெரியுது அது வந்து அட்டகத்தி தினேஷ் உங்கள் மக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே ரெண்டு பேரும் கிரிக்கெட் பிளேயர்ஸ்னால ஏதோ ஒரு மேட்ச்சில் வந்து அவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. நீ பெரிய பிளேயரா, நான் பெரிய பிளேயரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஈகோ அவங்களுடைய ஒரு காதல் திருமணத்துக்கு வந்து ஒரு தடையாக வந்து அமையுது. ஸோ இந்த ஈகோ எப்படி முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் லைஃப்பில் இணைஞ்சாங்களா அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. ஓவரால் இந்த பிளாட்டே ஒரு வித்தியாசமான பிளாட்டுன்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பிளாட்டை வந்து மலையாள சினிமாவில் நிறையவே பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் யதார்த்தமாக நம்ம சந்திக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அது எல்லாமே வந்து மலையாள சினிமாவில் அசால்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் புதுசு மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதுவே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். ஒரு ஆர்ட் ஃபிலிமு அந்த மாதிரி எந்த கேட்டகரியிலையுமே இது வராது. ஸோ இப்படி ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு என்னதான் ஸ்டோரி ரொம்ப சுமாராக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கொஞ்சம் வலுவாக இருந்தால் தான் ஆடியன்ஸை வந்து என்கேஜிங்காக வச்சுருக்க முடியும். இது ஒரு ஃபேக்ட்டு. பட் இந்த படத்தில் வந்து ஸ்டோரியே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஸ்க்ரீன் பிளேயுமே என்கேஜிங்காக கொண்டு போனார். ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேயோ ஒரு சீட் எட்ஜ்டு ஸ்க்ரீன் பிளேயோ அது எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளேயை வந்து நகட்டிட்டு போனார். ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது வந்து காமெடி சீக்வன்ஸ் தான். ஸோ இந்த படத்தில் இருந்த எல்லா காமெடி சீக்வன்ஸுக்குமே சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருந்தது வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு. தினேஷுடைய மாமாவாக ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். ஐயோ உண்மையிலே நீலாம் சூப்பரியா போயா, சீரீஸ்லேயே நீ வந்து உண்மையிலேயே மிரட்டி விட்டையா, நீலாம் வெல் டிசர்வ்டியா. அட் த சேம் டைம் பாலசரவணன், ஸோ அவர் வந்து ஹரிஷ் கல்யாணுடைய ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருப்பார். ஸோ அவங்க எல்லாம் ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் டீமாக சேர்ந்து வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அட்டகத்தி தினேஷுக்கும் மாமா, அப்புறம் அவங்க ஊருக்காரவங்களாம் சேர்ந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து அவங்க ஊருக்கு மேட்ச் ஆட போவார். ஸோ அந்த டயத்தில் ஸோ இவர் வந்து ஒரே ஒரு ஆளாக தான் இருப்பார். பாலசரவணன் வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணுறக்கோ, ஏன்னா அவர் வேறு ஒரு ஊருக்கு போய் மேட்ச் ஆடுறாரு இல்லையா, அவரை டிஃபெண்ட் பண்ணுறக்கோ இல்லை அவரை சப்போர்ட் பண்ணுறக்கோ வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவர் ஒரே ஆளாக நின்று அந்த மொத்த எப்படி சொல்கிறது, அவங்க பண்ணுற டீஷு, அவங்க பண்ணுற நக்கல்ஸ், இது எல்லாத்தையும் ஒரே ஆளாண்டு ஹோல்டு பண்ணி ரொம்ப சூப்பராக அவங்க அந்த கிரவுண்டில் வந்து சிக்ஸர் மேலே 4 பவுண்ட்ரியாக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் வந்து கமாண்ட்ரியில் வந்து சூப்பராக கேரி பண்ணி கொண்டு போயிருப்பார். ஸோ இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இந்த படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்குறக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஷான் ரோல்டனுடைய சில்லாஞ்சிரிக்கியா பாட்டு வந்து ஏற்கனவே நம்ம நோ ஸ்பாய்லர் ரிவ்யூலே சொல்லியிருந்தோம், காதுக்குள்ளேயே ரெங்குதியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் திருப்பியும் கன்வே பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதான் படத்தோடைய வீடியோ சாங்ஸ் எல்லாமே. குறிப்பாக அட்டகத்தி தினேஷோடைய ஆக்டிங்கு. ஸோ அவர் வந்து
ஒரு 2 ஏஜை வந்து வேரியேஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன வயசில் இருக்கிற ஒரு ஏஜ், அதை அஸ்யூஸ்வலாக அவரோட ஏஜ் கேட்டகரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு 20 வயசை தாண்டின ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக நடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு வேரியேஷன் கொடுத்துருந்தாரு பாரு, உண்மையிலே சான்ஸே இல்லைங்க. அவ்வளவு நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், ஆச்சரியப்படுற மாதிரி. ஆனால் ஹரிஷ் கல்யாண்லாம் வந்து ஒரு த்ரூ அவுட்டு என்னதான் அவர் மாமனார்னாலும் நான் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்ற ஒரு ஈகோவை கேரி பண்ணிட்டே போகணும். எந்த ஒரு இதுலேயும் தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காத ஒரு கேரக்டராகவே போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ அவ்வளவு இதாக இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இறங்கி வர சீக்வன்ஸ்லாம் உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல படம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக வந்து டைரக்டர் பச்சமுத்துக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த டெபியூட்டன் படமே அமையும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் ஜாதி அரசியல், ஸோ அதெல்லாம் வந்து இவர் இந்த படத்தில் போர்ட்ரேட் பண்ணியிருக்க பார்த்தா அவர் எந்த அளவுக்கு இந்த ஜாதி அரசியல் மேலே ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளால் புரிய முடியுது. அதாவது நான் என்கிட்டத்தில் நிறைய எஸ்சி பசங்க இருக்காங்க, நான் வந்து ரொம்ப நல்லவன், அவங்க கூடலாம் நான் பழகுறேன், ஆனால் யாருமே நான் எஸ்சியாக பார்த்ததில்ல. ஸோ அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற தமிழ் சமூகத்தில் நிறையாவே வந்து அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப தைரியமாக போல்டாக வந்து கன்வே பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த மாட்டு இறைச்சிக்கான ஒரு அரசியல், அப்புறம் அட்டகதி தினேஷ் அம்மா, அதாவது ஸ்வசிகாவுடைய மாமியாராக நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு எமோஷனல் சீக்வன்ஸு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் வந்து ஜாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டாலும் சரி, என்னதான் மதத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டாலும் சரி, அந்த கடைசியில் ஜெயிக்க போகிறது மனிதம் மட்டும்தான் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்படி இந்த படத்தை பற்றி நிறையா பேசிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இல்லை தேட்டரில் பார்க்குறதுக்கான சூழ்நிலை என்கிட்ட இல்லை அப்படின்னா, ஸோ தயவு செய்து ஓடிடியில் வந்த பிறகு கூட பாருங்கள். தயவுசெய்து பைரசியை வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு காணொலியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தியேட்டர் ஃபுட்.